வணக்கம். ஜோதிடத்துல ராசியும் லக்னமும் ஒருத்தரோட வாழ்க்கைய தீர்மானிக்கிற ரொம்ப முக்கியமான விஷயங்கள்னு சொல்லலாம். ஒரு ஜாதகத்துல லக்னம்ங்கிறது நம்மளோட உயிரையும், ராசிங்கிறது உடலையும் குறிக்கும். ஆமாங்க. நம்ம பிறக்கறப்ப கிழக்கு திசையில எந்த ராசி தெரியுதோ அதுதான் நம்மளோட லக்னம். இது 2 மணி நேரத்துக்கு ஒரு தடவை மாறும். அதனால ஒரு நாளைக்கு 12 லக்னங்கள் மாறி மாறி வரும். அதனால தான் லக்னம் ரொம்ப துல்லியமான தகவல்களை கொடுக்குன்னு சொல்றாங்க. சரியா சொன்னீங்க. லக்னம் ஒருத்தரோட குணாதிசயங்கள், உடல் அமைப்பு, மனசு எப்படி இருக்கும், அவரோட செயல்பாடுகள், ஆயுசு, எதிர்காலம்னு எல்லாத்தையும் சொல்லும். ராசிங்கிறது நம்ம பிறக்கறப்ப சந்திரன் எந்த ராசியில இருக்காரோ அதுதான் நம்ம ராசி. சந்திரன் ஒரு ராசியில 2.25 நாள் இருப்பாரு. அதனால ஒரே ராசியில நிறைய பேர் பிறந்திருக்கலாம். சந்திரன் மனசுக்கு அதிபதின்னு சொல்றதால ராசி நம்மளோட மனநிலை, எண்ணங்கள், உணர்வுகளை பத்தி சொல்லும். தினமும் பார்க்குற ராசி பலன் கூட இந்த சந்திர ராசியை வச்சு தான் சொல்லுவாங்க. ஜோதிட ரீதியா பார்த்தா லக்னம் தான் ஒருத்தரோட முழு வாழ்க்கையும் தீர்மானிக்கிற முக்கிய காரணி. ஆமாங்க. நம்மளோட ஆளுமை, சிந்தனை, செய்யற வேலைகள், அதிர்ஷ்டம்னு எல்லாத்துலயும் லக்னம் தான் முக்கிய பங்கு வகிக்கும். ராசி அதுக்கு துணையா செயல்படும். ஒருத்தருக்கு லக்னமும் ராசியும் ரெண்டும் நல்லா இருந்தா அவரோட வாழ்க்கை நல்ல முன்னேற்றமா இருக்கும். மேலும் லக்னம் மற்றும் ராசிக்கு அதிபதியான கிரகங்கள் ஜாதகத்துல எப்படி இருக்குங்கிறதையும் பார்க்கணும். ஒரு கிரகம் லக்னப்படி கெடுதல் பண்ற மாதிரி இருந்தாலும் ராசிப்படி அதே கிரகம் நல்ல பலன்களை கொடுத்தா அந்த கெடுதல் குறைஞ்சு நல்லதாவே மாற வாய்ப்பு இருக்கு. அதனாலதான் ஒரு ஜாதகத்தோட பலனை முழுமையாவும் துல்லியமாவும் தெரிஞ்சுக்க லக்னம் மற்றும் ராசி ரெண்டையும் சேர்த்து பார்க்கணும். இப்போ நாம ஒவ்வொரு ராசி மற்றும் லக்னக்காரர்களோட தனித்தன்மைகள், அவங்க வாழ்க்கையில நடக்கிற முக்கியமான விஷயங்களை பத்தி விரிவா பார்க்க போறோம். இந்த பதிவை முழுசா பார்க்கறதுக்கு முன்னாடி நீங்க இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்துல இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி வைங்க. அப்போதான் நம்ம போடுற ஒவ்வொரு புது பதிவும் உங்களுக்கு உடனே தெரியும். சரி வாங்க, இனி வீடியோக்குள்ள போகலாம். என்னப்பா இன்னைக்கு யாரோட ஜாதகத்தை பார்த்த? கன்னி லக்னம் துலாம் ராசியாம். இவங்க பொதுவா எப்படி இருப்பாங்க? ஓ, கன்னி லக்னம் துலாம் ராசியா? இவங்க ரொம்ப பெர்ஃபெக்ட்டான ஆளுங்கப்பா. லக்னாதிபதி புதன், அதனால அறிவு ரொம்ப ஷார்ப்பா இருக்கும். அதே சமயம் ராசிநாதன் சுக்கிரன், அதனால பேச்சுல ஒரு வசீகரம், மனசுல ஒரு கலை உணர்வு இருக்கும். சிம்பிளா சொல்லணும்னா இவங்க மூளையும் அழகும் கலந்த ஒரு காம்பினேஷன். அப்படின்னா எதையும் ரொம்ப யோசிச்சு தான் செய்வாங்களோ? ஆமா, ஒரு வேலை செய்யறதுக்கு முன்னாடி 100 தடவை யோசிப்பாங்க. எதையும் நுணுக்கமா பாப்பாங்க. யாராச்சும் தப்பு பண்ணா டக்குன்னு சுட்டி காட்டுவாங்க. ஆனா அதை மத்தவங்க மனசு நோகாத அளவுக்கு ரொம்ப நாகரிகமா சொல்லுவாங்க. இவங்க கிட்ட இருக்கிற ஒரு சின்ன பிரச்சனை என்னன்னா, சில நேரத்துல அளவுக்கு அதிகமா யோசிச்சு அவங்களே குழம்பிப்பாங்க. ஆனா புதன் கூடவே இருக்கிறதால சமயோசிதமா அந்த குழப்பத்துல இருந்து வெளியே வந்துருவாங்க. சரி, குடும்பத்துல இவங்க எப்படி கொஞ்சம் கண்டிப்பா இருப்பாங்களா? கண்டிப்புன்னு சொல்றதை விட டிசிப்ளின்னு சொல்லலாம். வீடு எப்பவுமே சுத்தமா ஒரு ஒழுங்குமுறையோட இருக்கணும்னு நினைப்பாங்க. பொருள் களைஞ்சு கிடந்தா இவங்களுக்கு பிடிக்காது. வாழ்க்கை துணை கிட்ட ஒரு நல்ல நண்பர் மாதிரி பழகுவாங்க. இவங்க கிட்ட ஒரு குணம் இருக்கு, மத்தவங்கள விமர்சனம் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. அதாவது கிரிட்டிக்கல். அது சில நேரத்துல சின்ன மனக்கசப்பை உருவாக்கும். ஆனா துலாம் ராசிங்கிறதால டக்குன்னு சமாதானமாகிடுவாங்க. இவங்களுக்கு எந்த மாதிரி தொழில் செட் ஆகும்? இவங்க கணக்கு வழக்குல புலி. அதனால ஆடிட்டிங், பேங்க்கு, தகவல் தொடர்பு துறை இதெல்லாம் சூப்பரா வரும். அதே சமயம் சுக்கிரன் ஆதிக்கம் இருக்கிறதால துணிக்கடை, நகைக்கடை இல்லனா அழகு சாதன பொருட்கள் பிசினஸ் பண்ணா கொடி கட்டி பறப்பாங்க. இவங்க ரொம்ப நேர்மையா பிசினஸ் பண்ணுவாங்க. வாடிக்கையாளர்கள் கிட்ட இவங்களுக்கு நல்ல பேர் இருக்கும். அப்போ ஆபீஸ்ல வேலை பார்க்கறவங்களுக்கு எப்படி? ஆபீஸ்ல இவங்க ஒரு அப் டு டேட் ஆளு. மேலதிகாரிகளுக்கு இவங்கள ரொம்ப பிடிக்கும். ஏன்னா வேலையை ரொம்ப துல்லியமா முடிப்பாங்க. பேங்கிங் இல்லனா லா டிபார்ட்மெண்ட்ல இவங்க இருந்தா பெரிய லெவல்ல வருவாங்க. ஆபீஸ் அரசியல்ல இவங்க தலையிட மாட்டாங்க. ஆனா தப்பு நடந்தா சும்மாவும் இருக்க மாட்டாங்க. காசு பண விஷயத்துல இவங்க எப்படி சேமிப்பாங்களா? இவங்க ரொம்ப சிக்கனமான ஆளுங்க. தேவையற்ற செலவு பண்ணவே மாட்டாங்க. ஒவ்வொரு ரூபாவையும் பார்த்து பார்த்து தான் செலவு பண்ணுவாங்க. ஆனா நல்ல பிராண்டட் துணி எடுக்கவோ வீட்டுக்கு கலைநயமான பொருட்கள் வாங்கவோ தயங்க மாட்டாங்க. நிலம், தங்கம் இதுல முதலீடு பண்றது இவங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். ஆனா ஒண்ணு, யாரையும் நம்பி டக்குன்னு கடன் கொடுத்துடக்கூடாது. அது திரும்பி வர்றது கொஞ்சம் டவுட் தான். ஆரோக்கியத்துல ஸ்பெஷலா ஏதாச்சும் கவனிக்கணுமா? ஆமா, மெயினா செரிமான பிரச்சனை வர வாய்ப்பு இருக்கு. கன்னி லக்னம்ங்கிறதால வயிறு சம்பந்தமான உபாதைகள் வரும். அதனால கரெக்ட் டைமுக்கு சாப்பிடணும். அப்புறம் துலாம் ராசிங்கிறதால நிறைய தண்ணி குடிக்கணும். இல்லனா கிட்னி இல்ல தோல் சம்பந்தமான சின்ன சின்ன இஷ்யூஸ் வரலாம். மனசை அமைதியா வச்சுக்கிட்டா உடம்பு தானா நல்லா இருக்கும். பிள்ளைகள் கிட்ட இவங்க எப்படி நடந்துப்பாங்க?
பிள்ளைங்களுக்கு இவங்க ஒரு நல்ல டீச்சர் மாதிரி. அவங்களோட படிப்பு, ஒழுக்கம் இதுல ரொம்ப கவனமா இருப்பாங்க. பிள்ளைங்களும் இவங்கள மாதிரியே புத்திசாலியா வருவாங்க. சில நேரம் பிள்ளைங்க கிட்ட ரொம்ப எக்ஸ்பெக்ட் பண்ணுவாங்க. அதை மட்டும் கொஞ்சம் குறைச்சிக்கிட்டா இவங்க ஒரு பெஸ்ட் பேரண்ட். இவங்களுக்கு டிராவல் பண்றது பிடிக்குமா? பிடிக்கும். ஆனா அதுல கூட ஒரு பிளான் இருக்கும். சும்மா போகாம அந்த இடத்துல இருக்கிற ஹிஸ்டரி, கலை நுணுக்கங்களை தெரிஞ்சுக்க ஆசைப்படுவாங்க. கோயில் குளங்களுக்கு போறது இவங்க மனசுக்கு ஒரு நிம்மதியை தரும். டிராவல் பண்ணும்போது வண்டியை மெதுவா ஓட்டுறது நல்லது. மொத்தத்துல சொல்லப்போனா இவங்க அறிவுக்கும் குணத்துக்கும் பஞ்சமே இல்லாத ஒருத்தர். தேவையற்ற கவலையை மட்டும் விட்டுட்டு தன்னம்பிக்கையோட இருந்தா இவங்க வாழ்க்கை ரொம்ப சொகுசாவும் கௌரவமாவும் இருக்கும். சூப்பர்ப்பா. இவங்களோட அந்த நேர்மையும் துல்லியமான குணமும் தான் இவங்கள மத்தவங்க கிட்ட இருந்து வித்தியாசப்படுத்துது இல்லையா? அருமையா சொன்னேன். நன்றி. நான் இப்போ சொன்ன விஷயங்கள் எல்லாம் பொதுவான பலன்கள் மட்டும்தான். உங்களுடைய சுயஜாதகத்தை பொறுத்து சில விஷயங்கள் மாறுபட வாய்ப்பிருக்கு. ஆனாலும் நான் சொன்ன பெரும்பாலான விஷயங்கள் உங்க வாழ்க்கையில நடக்கும்னு நம்புறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா நான் அடுத்து பாகம் 2 எடுக்க தயாரா இருக்கேன். பாகம் 2 வேணும்னா பாகம் 2ன்னு டைப் பண்ணுங்க. நிறைய நண்பர்கள் பாகம் 2 கேட்டா சீக்கிரமே பாகம் 2 வீடியோவை பதிவு செய்றேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பக்கத்துல இருக்கிற ஆல் பட்டனை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போதான் நாங்க போடுற வீடியோக்கள் உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷனா வரும். உங்களுடைய எதிர்கால வெற்றிக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். நன்றி. வாழ்க வளமுடன்.